வணக்கம் மக்களே, நான் பார்க்க போகிற வசனம்னா நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். நம்ம தூக்கத்தை விரும்பணுன்னா நம்ம என்ன ஆகுமா? தரித்திரனாவோமா? நம்ம தூங்குறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, இரவு நேரம் இருக்குது, அப்போ மட்டும்தான் தூங்கணும். மற்ற எல்லா நேரமும் பகல் நேரத்துலையும் நம்ம தூங்குறதுக்கு விருப்பப்பட்டோம்னா என்னவாகும்? தரித்திரனாவாமா. அதான் சொல்கிறாங்க, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். நம்ம விழித்திருந்து நம்ம செய்கிற வேலைகளை நம்ம கரெக்டாக செய்தோம்னா, வேலையை ஓப்பி அடிக்காமல் கரெக்டான வேலையை என்ன கடவுள் என்ன தொழிலை கொடுத்துருக்காரோ, என்ன பிஸ்னஸை கொடுத்துருக்காரோ, என்ன வேலையை கொடுத்துருக்காரோ, அந்த ஓப்பி அடிக்காமல் தூங்காமல் நம்ம விழித்திருந்து கரெக்டாக செய்தோம்னா நம்ம என்ன ஆகுமா? ஆகாரத்தினால் திருப்தி ஆவோம். அதான் சொல்லியிருக்காங்க, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். நம்ம எப்படி இருக்கிறோம்? தூங்கி இருக்கிறோமா, இல்லை பகல் நேரங்கள்லேயும் தூங்கணும்னு விருப்பப்படுறோமா, இல்லை கடவுள் கொடுக்கப்பட்ட இரவு நேரத்தில் மட்டும் தூங்குறோமா? நம்மளை நாம் சிந்தித்து பார்ப்போம். அப்படி நம்ம தூங்காமல் இருந்தோம்னா நம்ம ஆகாரத்தினால திருப்தி ஆகும். இல்லை நம்ம தூங்கி தான் இருப்போம், தூக்கத்துக்கு நம்ம விருப்பப்படுறோம் அப்படின்னா நம்ம என்னவாகும்? தரித்திரனாகும். அதான் அந்த வசனம் நம்மளுக்கு சொல்லுது.